ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. எனக்கு அன்பான காமகுல உறவுகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக நமது ஆதிபுத்தோட வரலாற்று தொடர் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வருடமாக வெளிவந்து இந்த தொடர் 53வது தொடராக வெளிவருகின்றது. இந்த மேலும் விரும்பிய பின்னாளிலே இந்த தொடர் இங்கே கோவமலைக்கோட்டையிலே தாத்தப்பசாமி சமக்க வீரகிழவத்தால் கண்ணடியிலே இருக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர் உங்களுக்கு மிகவும் வரலாற்று மிக்கதாக உங்கள் தெளிவு மிக்கதாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த தொடரை உற்று நோக்கி எங்களது அருமை அண்ணன் ஏற்று மாற்றி சேர்ந்த சிவலிங்க அவர்கள் இந்த தொடரை தெளிவையாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆடி மாத விழாவை ஆடி மாத என்று சொல்வதற்கு அந்த காலத்திலே வடதேசத்திலிருந்து தென்தேசம் வந்து இந்த தோகமலைக்கோட்டையில் அவர் அமர்ந்தவரால் இந்த ஆடி பதினெட்டை முன்னிட்டு அவர் கும்பிட்ட வீட்டு தெய்வம் வீர சக்மாவையும் இன்று வீட்டு தெய்வமாக கும்பிட்டு இந்த விழாவுக்கு வருகை என்ற மாமன் மைத்தினர் அங்காளி பங்காளி அனைவருக்கும் எங்களது பெரிய ஒன்றின் சார்பாக வருக வருக என்று அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பெண் ஒரு பாகம் ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. தென்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எல்லா புகழும் சிவபெருமானுக்கே என வைணவமும் சிவமும் வழிபாடு செய்து அக்காலம் தொட்டு இக்காலம் வரையிலே அதையே வேள்வியாக, அதையே தெய்வமாக, அதையே ஆதி மூலமாக உலகெங்கிலும் பறைசாற்றி சைவமும் வைணவமும் இணைந்து எல்லா வகை மேன்மையும் எல்லா வகை நன்மையும் எல்லா வகையிலேயும் உண்மையாயும் வாழ்ந்து எல்லா வரலாறுகளிலும் முதன்மையாய் திகழ்ந்து நல்லதொரு வரலாற்றினை நாடெங்கிலும் பரப்பி வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலம் காம்புகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுடைய காலம். அக்காலம் கிபி 1192 ஆண்டு முதல் 1792 ஆண்டு காலமாகும். அவ்வாறான காலகட்டங்களிலே கடந்த வாரத்திலே
நாம் கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட இடத்திலே இருந்து பற்பல தெய்வ காரணங்களுக்காக நாம் அங்கிருந்து இந்த காமு குளத்த மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நாம் விந்திய சார்பூர மலையின் கிழக்கு பக்கமாக உலகிலே மேன்மையாக பக்தியாக சிரத்தையாக மனிதன் வாழ்ந்திட மூல காரணமாய் இருக்கிறதா நர்மதை நதி. அவ்வாறான நர்மதை நதியை எவரெல்லாம் 108 முறை வலம் வருகிறார்களோ அவர்களுக்கு மனித பிறவியிலே 7 உள்ளதா. அந்த 7 பிறவிகளிலும் அப்பிறவியிலே அவர் 7வது பிறவியாக பிறந்திருந்தாலும் அவருக்கான பாவங்கள் அத்தனையும் நீங்கி அவர் தெய்வலோகத்தை அல்லது தேவலோகத்தை அல்லது சொர்க்கத்தை அடைவதாக நாம் அத்தனை பேரும் கண்டிருக்கிறோம். பலவாறான தெய்வ நூல்களும் அதை கூறிக்கொண்டிருக்கின்றன. அம்மாதிரியான இயல்புடைய தெய்வ கணங்கள் அத்தனையும் அங்கே குடிகொண்டு அனுபவிக்கின்ற நல்லதொரு நீர்நிலையாம், நீர் ஓட்டம் நிறைந்த ஒரு நதியாம் நர்மதை நதி. அவ்வாறான நர்மதை நதியை நாம் 108 முறை அங்கே வலம் வந்து அங்கே நாம் இறை வழிபாடு செய்து சிவனுடைய கிருஷ்ணருடைய இன்னும் இருக்கின்ற ஏனைய தெய்வங்களுடைய நமது காமு குலத்தவர் 48 பேர் குல தெய்வங்களுடைய இன்னும் உப காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற அத்தனை தெய்வத்தின் சக்திகளையும் நாம் பெற்றிருப்பதாக அக்காலகட்டத்தை நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். அவ்வாறாக அந்த நர்மதை நதியின் பெருமை எல்லா வகையான புராணங்களிலும் இரு இதிகாசத்திலேயும் நாம் அதை கேள்வியுற நமது சிந்தையெல்லாம் அந்த நதியின் மீதே பாயும். ஏனென்றால் அந்த நர்மதை நதி வளம் வருகின்ற நதிக்கரையிலே அமர்ந்து மக்களுக்கு போதனை செய்கின்ற குருமார்கள், தவசீடர்கள், ஞானிகள் இவர்கள் அத்தனை பேரும் தேவ கணங்களாக அங்கே உருப்பெற்று இறைவனுடைய ஆணையை ஏற்று அங்கே நதியிலே நீராடி அந்த தேவ கணங்களை வழிபாடு செய்கின்ற அத்தனை பேருடைய தீமையையும் போக்கி நன்மையை செய்து நன்னிலத்தை அடைய அவர்கள் அருளுரை வழங்கியிருக்கிறார்கள், ஆசிகள் வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறான இயல்புடைய நேரத்திலே அக்காலகட்டத்திலே முஸ்லிம்கள் தேசத்தை பலவாறு ஆண்டாலும் அவர்கள் பலவாறு பல வகையான இன்னல்களை மக்களுக்கு ஏற்படுத்த விரும்பினாலும் அவ்வகையான இன்னல்கள் இந்த காமுகுல காப்பு ஒக்கையரை தாக்கியதே இல்லை. ஏனென்றால் கடவுள் கொடுத்த பொருள் அதை நாம் அவர்களிடம் கைவிட்டிருக்கிறோம். அது காமபுரத்திலே கடவுள் கொடுத்திருக்கின்ற அத்தனை அனுக்கிரகங்களையும் அந்த பொருளாக நாம் நினைக்கவில்லை. நாம் நினைப்பதெல்லாம் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், மரபு, ஒற்றுமை, தெய்வ வழிபாடு, யாகம், தேவதுதி இவைகளைத்தான் நாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நாம் வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர நாம் பொருளுக்காக ஆசைப்பட்டு, பொண்ணுக்காக ஆசைப்பட்டு, வீரத்துக்காக ஆசைப்பட்டு, விவேகத்துக்காக ஆசைப்பட்டு நாம் மாண்டு போகின்ற கூட்டம் இந்த காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனுடைய கூட்டம் அல்ல என்பதை நிரூபிக்கவே நம்முடைய பொருட்கள் அத்தனையும் காமபுரத்திலே கஜினி முகமது என்கின்ற ஒரு மாவீரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆள், மாவீரனோ என்னமோ அறியோ, ஆயினும் அவர்கள் பொருட்களை எல்லாம் ஆப்கானிஸ்தானத்திற்கு கடத்தி சென்று விட்டார்கள் என்பது தெரியும். அந்த நிலையிலே உலகிலே அதிகமான செல்வம் பெற்றிருந்த இந்த காம குலத்தவர் அவர்கள் பொருளெல்லாம் போனதற்கு எந்த ஒரு அவர்களை நிபந்தனையும் செய்ததில்லை. அதற்கு மாறாக அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்திவிட்டுத்தான் நம் மக்கள் வந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகிறது. அவ்வாறு நாம் விட்டுக் கொடுக்கின்ற தியாக மனப்பான்மை உள்ளவர்கள், பிறர் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் உள்ளவர்கள், பிறர்கள் மேன்மை அடைய வேண்டும் என்கின்ற நல்ல சிந்தனை உடையவர்கள். ஆகவேதான் நர்மதை நதி புண்ணிய நதியிலே நாம் நீராடி அங்கே நமக்காக தெய்வலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த குரு முனிகளிடமும்
அந்த தெய்வ வாக்கு பெற்ற தேவனிடமும் சித்தரிடமும் ஞானியிடமும் ஆசிகள் பல பெற்று நாம் நீடூழி வாழ வேண்டும் என்கின்ற கருத்தையும் பெற்று நாம் அங்கேயே ஒரு சில காலம் வாழ்ந்து அந்த புனிதத்தை நமது உடம்பிலேயும் நமது சமூக மக்களுடைய மனங்களிலேயும் பதித்து வைத்துக் கொண்டோம். ஆக அந்த பொன்னான காலம் காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கு மேன்மையையும் நன்மையையும் உயர்வையும் கல்வியையும் சாதுரியத்தையும் கொடுக்கக்கூடிய கல்வியாக அமைந்திருக்கிறது என்கின்ற தத்துவமான இந்த யதார்த்தமான நல் எண்ணமான இந்த வாய்ப்பை காம குலத்தவர் அத்தனை பேரும் மனதிலே பதிய வைத்து வரும் கலியுகம் நிறைவு செய்யும் காலம் வரை இறைவனுடைய அனுக்கிரகம் ஆயினும் நமக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு 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 என்றுதான் அந்த முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் கூறியிருக்கிறார்கள். அவ்வாறாக அந்த சித்தரும் ஞானியும் முனிவரும் துறவிகளும் கூறியிருக்கின்ற அந்த வாக்குகள் இந்த காப்புகுள்ள காப்பு ஒக்கலிக மகாஜனங்களை வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக வெகு பண்பாடு காக்கின்ற ஒரு ஞானிகளாக வாழ வைத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். நாம் நமது இயல்பு நமது பண்பு நமது கலாச்சாரத்தை நாம் அங்கேயெல்லாம் மாற்றவில்லை. மாறாக பல இடங்களுக்கு நாம் இறைவனுடைய கொள்கையை பரப்ப மக்களுக்கு நீதியை நிலைநிறுத்த வாழ்வாங்கு வாழ்வது எவ்வாறு என்பதை பண்பாடு காக்க நீதி கதைகளையும் நீதி வரலாறுகளையும் நீதியையும் நிலைநாட்டத்தான் காப்புகுள்ள காப்பு ஒக்கலிக மகாஜனங்கள் தோற்றுவிக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்து நர்மதை நதி தீரத்திலே நர்மதை நதி கரையிலே நாம் பல புண்ணியங்கள் செய்து தேவர்களால் சித்தர்களால் ஞானிகளால் நாம் ஆசீர்வாதம் பெற்று சிறப்புடன் வாழ நாம் ஆயத்தமாய் இருக்கின்றோம். அம்மாதிரியான நிலையிலே அங்கே சமவெளி இல்லாததால் நாம் நம் பின்னே வந்திருக்கின்ற கால்நடைகள் நமது பின்னே வந்திருக்கின்ற இன்னும் ஏனைய விலங்குகள் இத்தனையும் காப்பதற்காக நாம் அந்த நதி தீரத்திலிருந்து அந்த நதி கரத்திலிருந்து நர்மதை நதி தேவியின் பாதம் தொட்டு வணங்கி நாம் பீகார் சென்று அங்கே நம் குழுவினரோடு குடி அமர்ந்ததாக வரலாறுகள் பறைசாற்றுகின்றன. ஆக நீதி தவறாது, நெறி தவறாது, பண்பாடு தவறாது, கலாச்சாரம் தவறாது, மரபு தவறாது. வாழ வாழ நம்முடைய வாழ்க்கை காம குலத்தவர் வாழ்க்கை மென்மேலும் மேன்மை அடையும் என்கின்ற நல்ல தகவல் அந்த தருணத்திலே நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த இறைவனுக்கு என்றென்றும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று நம்முடைய அத்தனை மக்களும் அந்த நதி தீரத்திலே இறைவனை பார்த்து கைலாய மலை இருந்த இடத்தை பார்த்து நாம் வாழ்ந்த காமபுரத்தை பார்த்து நாம் இருந்த கங்கை யமுனை சமவெளி பிரதேசத்தை பார்த்து நாம் வணக்கம் கூறி நாம் பீகாருக்கு நாம் நமது புலப்பெயர்ந்து இருந்ததாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை இந்த வார தகவலுக்காக இந்த தமிழன் 0247 என்கின்ற ஒரு யூடியூப் சேனலிலே வெளிவருகிறது. அந்த நிறுவனத்திற்கும் நன்றி கூறி இன்றைய நாளுக்கான இன்றைய வாரத்துக்கான இந்த தொடர் இந்த காட்சிப்படுத்த உதவியாக இருந்த இங்கே கோகமலை கோட்டை திருக்கோயிலை சார்ந்திருக்கின்ற ஆழவட்ட கவுண்டர் அவர்களுக்கும் இன்னும் அவரோடு இணைந்து பங்காற்றிக் கொண்டு நல்லதொரு சேவையை மனிதனுடைய வாழ்க்கையிலே கண்ணு கருத்துமாய் கடவுளுடைய காட்சியை காண வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே செய்கின்ற இந்த தெய்வாதீன காட்சிகளை எல்லாம் கண்ணால காண்பதற்கு நம்மை இந்த திருக்கோயிலுக்கு அழைத்த அந்த திருக்கோயில் தயாரிகளுக்கும் இங்கே கூடியிருந்து இந்த திருக்கோயிலுக்கு அழகு சேர்த்தார்களே பெண்கள் பதுமைகள் புகுந்த வீட்டு பெண்கள் பிறந்த வீட்டு பெண்கள் அவருக்கான குழந்தைகள் இன்னும் இந்த கோவிலிலே பூஜையெல்லாம் செய்து காமித்தாரே அவர்களுக்கும் இந்த திருக்கோவிலே சிறப்பாக கலைமகள் கும்மி ஆட்டம் என்கின்ற தலைப்பிலே வெகு நேர்த்தியாக அவர்கள் நிறைவு செய்த காட்சி சக்தி சக்தி ஓம் சக்தி 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 ஓம் சக்தி என்ற நடனம் வெகு சிறப்பாக மக்களை கவர்ந்திருக்கிறது என்கின்ற தருணத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தி இந்த தொடரிலிருந்து உங்களிடம் விடைபெற்று மீண்டும் அடுத்த வாரம் வருகின்ற தொடரிலே உங்களை மிக நேர்த்தியாக அன்பாக சந்திக்கிறோம் என்று கூறி அன்போடு
சிவம் நாமம் கூறி விடைபெறுகின்றோம். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.